ஐயோ பெரியமா, மாத்தி மாத்தி அசோக்கையும் துர்காவையும் ஏன் தான் அப்படி கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா அத மட்டும் நீங்க கேட்கவே மாட்டீங்கல்ல. முதல்ல நான் சொல்றத கேளுங்க பெரியமா. அண்ணே, என்னண்ணே நடந்துச்சு சொல்லுங்கண்ணே. கார்டனுக்கு ஸ்ப்ரே ரவுண்ட் அப்னு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதை ஷெல்ஃப்ல வைக்க போனப்ப அங்க ஏற்கனவே இருந்த பழைய மருந்து பாட்டில பார்த்தேன். அதுல டேட் எக்ஸ்பைரி ஆயிருந்தது. அதனால அதை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா வாங்கிட்டு வந்ததை ஷெல்ஃப்ல வச்சேன். நான் பண்ண தப்பு என்னன்னா, அதை வேற எங்கேயாவது வச்சிருக்கணும், இல்ல உடனே அதை கார்டன்ல கொண்டு போய் ஸ்ப்ரே பண்ணிருக்கணும். கல்யாண வேலையில மறந்துட்டேன். அப்பதான் வீணா சம்மந்தம் இல்லாம சண்டை போட்டு என்ன வம்புக்கு இழுத்தா. நான் பேச அவ பேசன்னு என்ன டென்ஷன் படுத்தி அவளை அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டா. எப்பவும் இல்லாம திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு ஒரு சந்தேகம். இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி அப்பவே எனக்கு தோணுச்சு. ஆனா அவ அதுக்குள்ள கதவை சாத்தி ஷெல்ஃப்ல இருந்த பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்து குடிச்சிட்டா. ஆனா அவ குடிக்கிறப்பதான் கவனிச்சேன், விஷத்தை குடிக்கிற மாதிரி இல்லாம ஏதோ கிரேப் ஜூஸ் குடிக்கிற மாதிரி ரசிச்சு அசால்ட்டா குடிச்சா. விஷத்தை குடிக்கிறவ எப்படியா குடிப்பான்னு சந்தேகம் வந்துச்சு. அப்பதான் ஐயோ, அங்க இருந்த பழைய பாட்டில தூக்கி எறிஞ்சிட்டு இப்பதானே புதுசா வாங்கி வச்சிருக்கோம் ஞாபகம் வந்தது. அது கிரேப் ஜூஸ் டேஸ்ட்ல இருக்குங்கிறதுக்காக எப்படியா டேஸ்ட் பண்ணி குடிப்ப? புது மருந்து வேற. குடிச்ச 1 மணி நேரத்துல உயிரே போயிடுண்டி, குடிக்காதன்னு கத்துன. அதுக்குள்ள அவசரப்பட்டு குடிச்சிட்டா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவ ரியாக்ஷனே மாறுச்சு. பயத்துல என்னது இப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்து வச்சிங்களான்னு கேட்டா. ஆமா, எதுக்கு கேக்குறேன்னு கேட்டேன். இங்க இதே மாதிரி இருந்த பழைய பாட்டில் எங்கன்னு கேட்டா. எக்ஸ்பைரி ஆன மருந்துன்னு தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொன்னேன். அவ திடீர்னு ஐயோ அப்ப நான் செத்துருவனோன்னு கேட்டுக்கிட்டே மயங்கி விழுந்துட்டா. ஏய், கதவை தர கதவை தரன்னு நான் கத்துனேன். ஆனா அவ கண்ணை திறக்க முடியாம கிடந்தா. வீணா வீணான்னு நானும் கதவை தட்டி பார்த்தேன். அவளால எந்திரிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் சத்தம் போட்டதை கேட்டுதான் நீங்க எல்லாரும் ஓடி வந்தீங்க. பெரியமா, அசோக் துர்காக்கு பிளாட்டினம்ல பதிச்ச டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தத வீணாவால பொறுத்துக்க முடியல.